ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷன் நல்ல ஃபேஸில் போய்ட்டுருக்கேன்னு நம்புகிறேன். அண்டு வித் திஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக 8 டேஸ் கடந்து வந்து 9th டேக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கோம். அண்ட் இந்த 9th டேயில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இட் இஸ் அபவுட் பீரியாடிக் டேபிள் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்குறோம் ஒரு டாப்பிக்கு ஆஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம். அண்டு இந்த லெக்சர்ஸ் இந்த வீடியோ லெக்சர்ஸ் யாருக்குள்ள ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் தர் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஆஸ் ஃபார் அஸ் கன்சர்ன். எஸ்எஸ்சியில் வி ஹாவ் மெனி பைஃபர்கேஷன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் இருக்கட்டும், சிஜிஎல்லாக இருக்கட்டும், எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஆர் ஜேஇயாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் ரயில்வே பொறுத்தவரை என்டிபிசி, குரூப் டி ஒரு பேராமெடிக்கல். இந்த எக்ஸாம்ஸ்லாம் இல்லாமல் மற்ற சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸஸ் வேறவர் சயின்ஸ் பிளேஸ் கீ ரோல், அங்கெல்லாம் இந்த லெக்சரிங் வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோஸ் எடுக்கிற விதம் வந்து உங்களுக்கு ரொம்ப லேமேன் லாங்குவேஜில் எடுத்து ஈஸியாக எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இட் வில் பி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இன்கல்கேட். அண்டு ஐ திங்க் ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன், பிகாஸ் ஆஃப் த லாங்குவேஜ் ஐ யூஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், நீங்கள் என்கிட்ட பேசணும், டவுட் கேட்கணும், இல்லை கிளாரிஃபிகேஷன் ஏதோ பண்ணணும், இல்லை ஏதோ சஜஷன் சொல்லணும் அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் வெல்கம். ஸோ அதை நீங்கள் எப்படி நீங்கள் கன்வே பண்ணலன்னா த்ரூ டெலிகிராம் ஐடி விஸ்டம் கிரிட்டிக்கன் இருக்குது. இட் இஸ் மை அஃபிஷியல் ஓன் ஐடி ஃபார் திஸ் யூடியூப் சேனல். ஸோ யூ கேன் காண்டாக்ட் மீ இன் தட். அண்ட் டெலிகிராம் சேனல் நமக்கு இன்ஃபோவர்ஸ் சொல்லிட்டு யூ கேன் ஜாயின் தட். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஸ்டில் யூ கேன் மெசேஜ் மீ info_wars சொல்லிட்டு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மெயிலையும் many of anybody can contact me through mail also. So wisdomcritic@gmail.com. ஸோ ஐ ஹோப் ஸோ இந்த லெக்சரிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அண்டு த ஒன்லி ரிக்வஸ்ட் தட் ஐ கேப் இஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ வித் திஸ் எவ்ரிபடி ப்ளீஸ் லைக் தி வீடியோ அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ தட்ஸ் த ஒன்லி திங். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு இன்ஃபோவர்ஸ். அண்ட் வித் திஸ் கோட் we'll start today's session and we'll know the unknowns about periodic table. ஸோ ஃபர்ஸ்ட் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு என்னென்னு பார்க்குறோம். நம்ம பீரியாடிக் டேபிள்னால் நமக்கு தெரியும், இப்படி ஒரு டேபிள் ஒன்று இருக்கும். ஸோ இப்படி இந்த டேபிள் எவால்வ் ஆகிறதுக்கு அண்ட் திஸ் இஸ் தி ஃபைனல் அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். திஸ் இஸ் கால்ட் அஸ் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இதையே மாடர்ன் பீரியாடிக் டேபிள்னு சொல்கிறோம். மாடர்ன் பீரியாடிக் டேபிள்னு சொல்கிறோன்னா இதுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட்னு இருக்கும். ஸோ மாடர்னா இட் இஸ் சிவிலைஸ்டு ஒன், மாடர்னாக இருக்கும். அப்படின்னா அதுக்கு பழங்காலத்தில் ஒரு பீரியாடிக் டேபிள் இருந்திருக்கணும் தானே. ஸோ அந்த டேபிள்லாம் வந்து ஒரு குழந்த மாதிரி ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்த ஆஸ் இயர்ஸ் க்ரோஸ் அப் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடல்ட்ஹுட் அடைஞ்சு, அடல்ட்ஹுட்லேருந்து மேன்லிஹுட்லேருந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்து இப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிளாக இருக்குது. ஸோ அப்போ வி வில் பி கோயிங் பேக் டு த பாஸ்ட் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஜஸ்ட் வி ஹாவ் டு நோ எந்தெந்த சயின்டிஸ்ட்லாம் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களோட ஒர்க்கில் என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் இருந்தது, அவங்க டிஸ்கவர் பண்ணப்போ என்னென்ன எலமெண்ட்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம ஜஸ்ட் பேசிக்காக என்னன்றதை பார்க்க போகிறோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த செஷன் வந்து ஐ ஹேவ் பிளான்டு டு கோ வித் 2 or 3 வீடியோஸ் பீரியாடிக் டேபிள் மட்டும், பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆஸ் உங்களுக்கு நாலேஜ் வைஸாகவும் இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் எக்ஸாமினர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்து பீரியாடிக் டேபிள்னு கேட்குற கொஷின்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் கம்பேர்ட் வித் அதர் டாபிக்ஸ். ஸோ அதனால் ஐ எம் ஜஸ்ட் ப்ரீஃபிங் அவுட் இன் 2 to 3 வீடியோஸ். ஸோ ஒரு ½ an hourக்குள்ளே ஒரு வீடியோ முடிஞ்சதுன்னா ஒரு 3 வீடியோஸ் 1.5 hours கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ இந்த பீரியாடிக் டேபிள் இதுதான் வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள். சார் நம்ம இப்போ பார்க்க போகிறது கொஞ்சம் முன்னாடி போய் ஏன்ஷியன்ட் பீரியாடிக் டேபிளாக நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ ஏன்ஷியன்ட்டுக்கு போகிறதுக்கு இப்போ நம்ம எந்தெந்த சயின்டிஸ்ட் பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வில் பி சீயிங் டாபரினியஸ் லா ஆஃப் ட்ரைட்ஸ். டாபரினியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார், அவரை பற்றி பார்க்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட்டு ப்ரீஃப் அவுட் பண்ணுறேன். டாபரினியஸ் லா ஆஃப் ட்ரைட்ஸ் இது யார் வந்து டிஸ்கவர் பண்ண கேட்டால் டாபரினியர் சயின்டிஸ்ட் டிஸ்கவர் பண்ணார். ஸோ இவர் என்ன டிஸ்கவர் பண்ணார் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக ஒரு 3 எலமெண்ட் எடுத்துக்கிட்டாரு. அந்த 3 எலமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ். ஓகேவா? ஸோ இங்கே எழுதுகிறேன், ஏதோ ஒரு எலமெண்ட், அது என்ன எலமெண்ட் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்குது, செகண்ட் எலமெண்ட் இருக்குது, அண்ட் தேர்ட் எலமெண்ட் இருக்குது.
ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட்டுக்கு சர்டன் அட்டாமிக் மாஸ் யூனிட் இருக்கும்ல, அந்த AMU now it is called as யூனிஃபைடு மாஸ் யூனிட்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு மாஸ் இருக்கும், இதுக்கு ஒரு மாஸ் இருக்கும், இதுக்கு ஒரு மாஸ் இருக்கும். இதை நான் ஃபார் எக்ஸாம்பிள் U1, இது U2, இது U3ன்னு வைக்கிறேன். ஓகே, இப்போ டாபரினியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அண்ட் செகண்ட் எலமெண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட் எப்படி எந்த ரிலேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தி sum of atomic mass unit of first element and the third element is the average of the second element அப்படி சொல்லலாம். ஸோ என்னென்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எலமெண்ட் U1 ப்ளஸ் U3 by 2 போட்டிங்கன்னா அவர் U2 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒன்றும் இல்லை, இட் இஸ் தி ஆவரேஜ் ஆஃப் த சம் ஆஃப் atomic mass unit of the first element and the third element which gives the atomic mass unit of the second element அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது அவர் எப்படி டிஃபைன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட டெஃபினேஷன் எப்படி இருந்திருக்குன்னா, இட் இஸ் தி அரித்மெட்டிக் மீன், it is the arithmetic mean of the atomic mass தேர்ட் எலமெண்ட் என்ன ட்ரையட். இது ஏன் ட்ரையட்னு சொல்கிறாரு அப்படின்னா, இவர் வந்து a combination of trio 3 எடுக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட். ஸோ லா ஆஃப் ட்ரையட் அப்படி சொல்கிறார். 3 ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லா ஆஃப் ட்ரையட் அப்படி சொல்கிறாரு. ட்ரையட் would be approximately equal to the atomic mass of the second element. இதுதான் இவரோட டெஃபினேஷன், atomic mass of the ஸோ இதுதான் இவர் டிஃபைன் பண்ணுறாரு. ஸோ இந்த டெஃபினேஷன் வந்து உங்களுக்கு டேரெக்டாக கொஷனில் கொடுத்துட்டு இது எந்த சயின்டிஸ்ட் சொன்னாங்க அப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் இஸ் தி அரித்மெட்டிக் மீன். என்னென்னா டாபர்னஸ் லா ஆஃப் ட்ரையட் என்னன்னா, இட் இஸ் அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட் in a triad would be approximately rough தான், ஓகேவா, not exact value, approximately will be equal to the atomic mass of the second element அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு இவர் எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த பேஜில் பாருங்கள், லித்தியம், பொட்டாசியம், லித்தியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம். ஏன் ஒரு லித்தியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம் எடுத்தார்? அடுத்து செகண்ட் ட்ரையடில் கால்சியம், ஸ்ட்ரான்சியம் அண்ட் பேரியம் எடுத்தார். தேர்டு ட்ரையடில் குளோரின், புரோமின் அண்ட் அயோடின் எடுத்தோம்னா, லித்தியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம் அதோட நம்மளுக்கு அட்டாமிக் மாஸ் தெரியணும். ஸோ லித்தியமோட அட்டாமிக் மாஸ் 7. அப்போ அட்டாமிக் மாஸ் 7, லித்தியம் எங்கே இருக்குது? லித்தியம் இங்கே இருக்குது. ஸோ லித்தியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம். சோடியமுக்கு 23 அண்ட் பொட்டாசியமுக்கு 39. ஸோ சோடியம் அண்ட் பொட்டாசியம், லித்தியம் எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ் லித்தியம், சோடியம், பொட்டாசியம். லித்தியம், சோடியம், பொட்டாசியம். இது இவரோட ஃபர்ஸ்ட்டு ட்ரையடோட 3 எலிமெண்ட்ஸு. செகண்ட் ட்ரையட் கால்சியம், ஸ்ட்ரான்சியம் அண்ட் பேரியம். கால்சியம் எங்கே இருக்குது பாருங்கள், கால்சியம் இங்கே இருக்குது. சரி, இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம். ஓகே, அப்புறம் தேர்ட் என்னது, குளோரின், புரோமின், அயோடின் எடுத்துருக்கு. குளோரினோட அட்டாமிக் மாஸ் 35.5. அதாவது அட்டாமிக் நம்பர் கூட அவங்களுக்கு என்ன வரும்? குளோரின் இங்கே இருக்கு பாருங்க, குளோரின், புரோமின் அண்ட் அயோடின். ஓகே, இவர் எடுத்த 3 எக்ஸாம்பிள் 3 குரூப்லேருந்து 3 எலமெண்ட் எடுத்திருக்காரு. 3 சீக்வன்ஷியல் எலமெண்ட்டாக இருக்குது, ஒன்றுக்கு அடுத்து ஒன்று இருக்குது. ஸோ இவர் எடுத்த ட்ரையட் வந்து இந்த 3 செட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னா 9 எலமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது ஜஸ்டிஃபை ஆச்சு. மீதி இருக்கிற எலமெண்ட்டுக்கு இது ஜஸ்டிஃபை ஆகலை. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, லித்தியமோட அட்டாமிக் மாஸ் வந்து 7. ஓகே, பொட்டாசியமோட அட்டாமிக் மாஸ் 39. இப்போ 7 + 39
ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆவரேஜ் எடுத்தால் 23 வரும். அந்த 23 யாருன்னு பார்த்தா சோடியமோட அட்டாமிக் மாஸ். ஸோ இட் இஸ் ரஃப்லி ஈக்குவல் 40 + 137/2 போட்டால் 88.5. அது எதுக்கு ஈக்குவல்னா அப்ராக்சிமேட்டாக ஸ்ட்ரான்ஷியமோட அட்டாமிக் மாஸ் 88 அண்ட் குளோரின் 35.5, அயோடின் 127. அவங்க ரெண்டு பேரும் அட்டாமிக் மாஸ் ஆவரேஜ் எடுத்தால் 81.25. அந்த 81.25 வந்து இட் இஸ் ரஃப்லி ஈக்குவல் டு 80. ஸோ அது புரோமினோட அட்டாமிக் மாஸ். இதுதான் இவர் சொன்ன 3 எலமெண்ட்ஸோட ட்ரைட்ஸ். அண்ட் கொஷனில் கண்டிப்பாக கேட்பாங்க, இந்த லா ஆஃப் ட்ரைடில் இருக்க ஒரு எலமெண்ட்டு லித்தியமோட யார் 2 பேர் எக்ஸ்ட்ரா இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் சோடியம் அண்ட் பொட்டாசியம் தெரியணும். ஸோ உங்களுக்கு இந்த 9 எலமெண்ட்டோட பேரும் எந்தெந்த குரூப்பில் இருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்கணும். லித்தியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஒரு குரூப்பு, அடுத்து கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் ஒரு குரூப்பு, அடுத்து குளோரின், புரோமின், அயோடின் ஒரு குரூப். இந்த 3மே வந்து சீக்வன்ஸாக தெரிஞ்சிருக்கணும். லித்தியமோட யார் இருப்பா, லித்தியமோட இருப்பானா சோடியம் அண்ட் பொட்டாசியம் இருப்பாங்க. இப்போ புரோமினோட யார் இருப்பா, அப்போ குளோரின், அயோடின் இருப்பாங்க. ஸ்ட்ரான்சியமோட யார் இருப்பானா கால்சியம் அண்ட் பேரியம் இருப்பாங்க. அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு எலமெண்ட் கொடுத்துட்டு அதோட மீதி 2 எலமெண்ட் டவுபிள்னஸ் லா ஆஃப் ட்ரைடில் யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஷின் ஏர்லியராக கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன எலமெண்ட் யாரோட இருந்தாங்க அப்படின்றது இருக்கும். இந்த அட்டாமிக் மாஸ் அது கூட முக்கியம் கிடையாது. பட் எந்த எலமெண்ட் யாரோட இருக்காங்கன்ற, எந்த குரூப்பில் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் குரூப்பா, செகண்ட் குரூப்பா, தேர்ட் குரூப்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்டு இதுதான் வந்து அவர் டார்வினியஸ் லா ஆஃப் ட்ரைட்னு சொன்னது. ஓகே, இப்போ இது இவர் சொல்லிட்டாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவரால் இப்போ இருக்கிற மாடர்ன் பீரியாடிக் டேபிள் 118 எலமெண்ட் இருக்குது. 118 elements are present. பட் இவர் ஸ்பெசிஃபை பண்ணது 9 எலமெண்ட் தான். அப்போ தெர் ஆர் சம் ட்ராபேக்ஸ் இன் எஸ் லா ஆஃப் ட்ரைட். அப்போ அந்த ட்ராபேக்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ஸோ தெர் ஆர் ஃபியூ ட்ராபேக்ஸ். அந்த ட்ராபேக்ஸ் ரொம்ப கம்மி தான். என்னென்னா ஒன்லி 3 இது என்ன சொன்னால், அந்த 3 எலமெண்ட் இருக்குல்ல, இப்போ ஒன்லி 3 such traits were இவரோட தீசிஸ் அந்த 3 எலமெண்ட்ஸ், 9 எலமெண்ட்ஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணிச்சு. யாருன்னா லித்தியம், சோடியம் அண்டு பொட்டாசியம், அடுத்தது கால்சியம், ஸ்ட்ரான்சியம் அண்ட் பேரியம், 3வது குளோரின், அயோடின் அண்ட் புரோமின். இதுக்கு அடுத்து ஸோ இவரால் மீதி இருக்கிற எலமெண்ட்ஸுக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியல. அப்புறம் புதுசாக அதுக்கு அடுத்த இயர்ஸில் லேட்டரான் சில எலமெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கண்டுபிடிக்கப்பட்ட எலமெண்ட்ஸும் இவரோட தீசிஸை ஃபாலோ பண்ணல. ஸோ செகண்ட் ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூலி discovered elements did not fit in his thesis. ஓகே, அப்புறம் இது வந்து புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டது. பட் அதே டைமில் அவர் டிஸ்கவர் பண்ணப்போ நிறைய எலமெண்ட்ஸ் இருந்தது, ஆல்ரெடி கண்டுபிடிக்கப்பட்ட எலமெண்ட்ஸ் இருந்தது. ஈவன் அதுவுமே இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. ஸோ மொத்தமாக பார்த்தா 3 லிமிட்டேஷன். ஈவன் செவரல் நோன் எலமெண்ட்ஸ் டிட் நாட் ஃபிட். ஸோ இதுதான் இந்த 3 ட்ராபேக்ஸு. ஃபஸ்ட்டு டார்வினர் வராரு, ஒரு 9 எலமெண்ட்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறாரு. ஆனால் அது நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ டார்வினர் வந்துட்டு போயிட்டார். இப்போ டார்வினுக்கு அப்புறம் யார் வரா அப்படின்னு பார்த்தா நியூலாண்டுன்னு ஒருத்தர் வராரு. அந்த நியூலாண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இட் இஸ் அவர் ஒரு இதை ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி நேமிங் பண்ணுறாரு, நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ் அப்படி சொல்கிறார். நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். இது ஏன் நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இவர் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறாரு தீசிஸ்னா, ஒரு 8th எலமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ரெப்ளிகேட் பண்ணும். எப்படி ரெப்ளிகேட் பண்ணால் பேஸ்ட் ஆன் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரெப்ளிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க 2 பேருக்கும் சிமிலராக இருக்கும் அப்படி சொல்கிறார். ஸோ எப்படி சொல்கிறாருன்னா, எவ்ரி 8th element has similar properties
arranged in the increasing order of atomic mass. ஸோ இதுதான் இவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. எவ்ரி 8th element has similar properties when arranged in increasing order of atomic mass அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஒரு நிமிஷம். ஸோ இவர் தான் இப்படி ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ இது எதை பேஸ் பண்ணி இவர் ப்ரப்போஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த ஸ்வரங்கள் சங்கதிகள் இருக்குல்ல, சாரி காமாப்பா, அது வந்து மொத்தம் 7 இருக்கும். ஸோ 1லேருந்து 7 முடிஞ்சதுக்கப்புறம் 8வது எலமெண்ட் திருப்பி ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸை ரிசம்பிள் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ விச் மீன்ஸ் ச ரி க மா பா த நீ ச இப்படி வருமா. ஸோ இந்த 1 2 3 4 5 6 7 கீழே 8 9 10 11 12 13 and 14. இப்போ இதெல்லாம் வந்து எலமெண்ட்ஸோட பொசிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் எலமெண்ட்ஸோட பொசிஷன். இது எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 8th எலமெண்ட் வந்து சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். செகண்டுக்கு 9th எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி சிமிலராக இருக்கும். அதுமாதிரி தேர்டுக்கு 10th எலமெண்ட், ஃபோர்த்துக்கு 11th எலமெண்ட், ஃபிஃப்த்துக்கு 12th எலமெண்ட்டு, சிக்ஸ்த்துக்கு 13th எலமெண்ட்டு, செவன்த்துக்கு 14th எலமெண்ட், இப்படி சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் எதை பேஸ் பண்ணி இப்படி சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இவரோட எலமெண்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், இதெல்லாம் வந்து 7 அட்டாமிக் மாசஸ் பாருங்கள். 7 9 11 12 14 16 19. இது எப்படி எடுத்திருக்காரு? லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் எப்படி எடுத்திருக்காருன்னா, இந்த பாருங்கள், லித்தியம், இவர் எடுத்தது லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின் இவர் எடுத்திருக்காரா? ஓகே, ஃப்ளோரின் எடுத்துக்காரு. இப்போ லித்தியம் வந்து யாரோட ப்ராப்பர்ட்டிஸை ரிசம்பிள் பண்ணும்? ஐ மீன் லித்தியமோட ப்ராப்பர்ட்டிஸை யார் ரிசம்பிள் பண்ணோன்னா சோடியம் ரிசம்பிள் பண்ணும். அதுமாதிரி பெர்லியமோட ப்ராப்பர்ட்டியை யார் ரிசம்பிள் பண்ணோம்? மெக்னீஷியம் ரிசம்பிள் பண்ணோம். அதுமாதிரி போரானோட ப்ராப்பர்ட்டிஸை யார் ரிசம்பிள் பண்ணால் அலுமினியம் ரிசம்பிள் பண்ணோம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி பீரியாடிக் டேபிளுக்கு போகிறோம். அங்கே பாருங்கள், லித்தியமுக்கு கீழே யார் இருக்கா? சோடியம். ஸோ நம்ம பார்த்தோமா, அப்போ லித்தியமுக்கு சோடியம், பெர்லியமுக்கு மெக்னீஷியம், போரானுக்கு அலுமினியம். ஸோ சிமிலராக அப்படியே பெர்லியமுக்கு மெக்னீஷியம், அப்புறம் போரானுக்கு அலுமினியம், அதேமாதிரி கார்பனுக்கு சிலிக்கான், நைட்ரஜன், ஃபாஸ்பரஸு, சல்ஃபர், குளோரின். ஸோ இப்படி இந்த மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை சிமிலராக இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இட் இஸ் பேஸ்ட் ஆன் அந்த லா ஆஃப் ஆக்டேவ் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி இவரோட இதுலேயும் சில ட்ராபேக்ஸ் இருந்தது. ஸோ என்ன அப்படி ட்ராபேக்னா, ஃபர்ஸ்ட் ட்ராபேக் நீங்கள் நியூலன்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ். ஓகே, இவரோட இதை பேஸ் பண்ணி தான் அவர் பண்ணியிருக்காரு. அண்டு இதில் முக்கியமாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி 8th element ஹேஸ் சிமிலர் ப்ராப்பர்ட்டி. அந்த 8th element ரொம்ப முக்கியம். எத்தனாவது எலமெண்ட் ஹேஸ் சிமிலர் ப்ராப்பர்ட்டி இன் நியூலன்ஸ் லா ஆஃப் ஆக்டிவ்னு கேட்டால் எவ்ரி 8th elementன்னு சொல்லணும். ஸோ இவரோட ட்ராபேக் அண்ட் லிமிடேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டும் ஒன்று தான். ஸோ ஆக்சுவலாக ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, அவர் இருந்த பீரியடில் ஒன்லி 56 elements ஆர் டிஸ்கவர்ட் டில் திஸ் பீரியட் ஒன்லி. இது இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடு. எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து நியூலாண்ட் பீரியடில் டிஸ்கவர் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆன்சர் ஒன்லி 56 elements வேர் டிஸ்கவர்ட். 56 elements வேர் டிஸ்கவர்ட் டில் திஸ் பீரியட். அப்புறம் இது எந்த எலமெண்ட், விச் வாஸ் த லாஸ்ட் எலமெண்ட், விச் இஸ் தி லாஸ்ட் எலமெண்ட் that satisfied நியூலன்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ். அப்போ லாஸ்ட் எலமெண்ட் தட் சாட்டிஸ்ஃபைட் நியூலன்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ் யாருன்னு கேட்டால், இவரோட தீசிஸ் படி அது வந்து கால்சியம் தான். அவரோட டேபிள்லையுமே பாருங்கள், கால்சியம் வாஸ் த லாஸ்ட் எலமெண்ட். இங்கே இருக்கா? ஸோ இந்த கால்சியம் தான் வந்து calcium was the last element.
இதுக்கு அடுத்து எந்த எலமெண்ட்டும் அவரோட தீசிஸை ஃபாலோ பண்ணல. ஆஸ் வெல் இவர் இருந்த பீரியடில் நம்மளுக்கு மேக்ஸிமம் இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 56 எலமெண்ட் மட்டும் தான் இருந்தது. இதுதான் 2 லிமிட்டேஷன்ஸ். ஓகே, இப்போ டாபுலினர் பார்த்துட்டோம், நியூடன் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து யார் வரா அப்படின்னு பார்த்தா மாடர்ன் பீரியாடிக் டேபிள் எவால்வ்மான கிடையாது. மாடர்ன் பீரியாடிக் டேபிளுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் பேர் வந்து டிமிட்ரி மெண்டலீவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிமிட்ரி மெண்டலீவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், நம்ம ஜென்ரலாக ஒரு மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள் அப்படி சொல்லுவோம். இப்போ மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள் இவர் எப்படி டிஃபைன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, அது ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி சொல்கிறாரு. ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் அ பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் their atomic mass. இந்த டெஃபினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் எப்படி டிஃபைன் பண்ணுறாருன்றது டைரக்ட் கொஷினு. தி ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஓகே, இதுதான் இவரோட டெஃபினேஷன். தி ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் அ பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தர் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொன்னது. ஸோ இது டேரக்ட் கொஸ்டின். இந்த ஸ்டேட்மெண்ட் டேரெக்டாக கொடுத்துட்டு இது எந்த சயின்டிஸ்ட் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. இப்போ கண்ணை மூடிட்டு நம்ம சொல்ல வேண்டியது மெண்டலீவ். இதில் ஏன் அப்படின்னா அட்டாமிக் மாஸ் இருக்குல்ல, ஏன்னா இதில் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா மெண்டலீவ் அடுத்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள் படிப்போம். மாடர்ன் பீரியாடிக் டேபிள் யார் கண்டுபிடிச்சோன்னா மோஸ்லே அப்படின்னு சொல்லுவோம், அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாரு. இதில் மெண்டலீஃபும் எம்மில் ஆரம்பிக்குது, மோஸ்லேவும் எம்மில் ஆரம்பிக்குது. ஸோ இதில் தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் எதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் மோஸ்லே வந்து அட்டாமிக் நம்பர் படி பண்ணியிருப்பார், இவர் அட்டாமிக் மாஸ் படி பண்ணியிருப்பார். ஸோ மெண்டலீஃப்க்கு எம் வருதா, மெண்டலீஃப்க்கு எம் வரும் ஸ்டார்டிங்கில். அதேமாதிரி மாஸ், ஏன்னா இவர் பேஸ்ட் ஆன் மாஸ் தான் பண்ணுவார், பேஸ்ட் ஆன் அட்டாமிக் மாஸ். அப்போ மாஸ், ஸோ மாஸுக்கு எம் வரும். ஸோ மெண்டலீஃபும் மாஸும் வந்து எம். ஸோ தி ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தி அட்டாமிக் மாஸ்ன்னு சொன்னது வந்து மெண்டலீஃப் தான் சொல்லியிருக்காரு. ஓகே, இவர் இருந்த பீரியடில் எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் இருந்தது இது வந்து நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். இப்போ நம்ம அதை படிக்கிறப்ப அந்த ரோஸ் என்னன்னு சொல்லணும், காலம்ஸ் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ ஹரிசாண்டல் லைன்ஸ் அதெல்லாமே ரோஸ்ன்னு சொல்லுவோமா, ஹரிசாண்டல் லைன்ஸு அதெல்லாம் நம்ம எப்படி சொல்லுவோம்னா பீரியட் அப்படி சொல்லுவோம். இந்த மொத்தம் எத்தனை பீரியட் இருந்ததுன்னா 7 பீரியட் இருந்தது. அப்புறம் வெர்டிக்கலுக்கு போகிறோம். வெர்டிக்கல் லைன் எல்லாமே வந்து வெர்டிக்கல் காலம்ஸாக இருக்கும்ல, அதை வந்து குரூப்ஸ். மொத்தம் எத்தனை குரூப்ஸ் இருந்தால் 8 குரூப் இருந்தது. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக மெண்டலீஃபை பொறுத்தவரை அவர் ஒரு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம்தான். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன், அடுத்து மெண்டலீஃப் பீரியடிக் டேபிளில் எத்தனை பீரியட்ஸ் அண்ட் எத்தனை குரூப்ஸ் இருந்ததுன்றது டைரக்ட் கொஷின். ஸோ 7 பீரியட்ஸ் அண்ட் 8 குரூப்ஸ் இருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து சில லிமிட்டேஷன்ஸ் இருந்தது. அந்த லிமிட்டேஷன்ஸ் என்னன்றதையும் சொல்கிறேன். இதில் வந்து R2O RH அப்படிலாம் இருக்குல்ல, அந்த R2O RHலாம் வந்து ஆக்சைட்ஸு ஹைட்ரேட் அப்படி சொல்லுவோம். ஸோ R2O அப்படின்னா ஆக்சைடு, RH RH2 RH3 அதெல்லாம் வந்து ஹைட்ரேட் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த பீரியாடிக் டேபிள் பற்றி நீங்கள் பெருசாக கவனிக்க வேண்டாம். ஏன்னா இது நமக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா மொத்தம் எத்தனை பீரியட் இருந்தது எத்தனை குரூப் இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பீரியாடிக் டேபிளில் நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறது கிடையாது, போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறது கிடையாது. நம்மளோட அல்டிமேட் டைம் வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள் தான். அதுதான் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ இதில் இவர் சொல்ல வந்தது என்னென்னா, இதுதான் இந்த பீரியாடிக் டேபிள். ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ வச்சுக்கோங்க. இப்போ இதில் சர்டன் லிமிட்டேஷன்ஸ் இருந்தது. இந்த லிமிட்டேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதில் தான் கொஞ்சம் நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் லிமிட்டேஷன் என்னென்னா ஹைட்ரோஜன் ஓகே, இவரால் ஹைட்ரோஜனுக்கு ஒரு பிளேஸ் கொடுக்க முடியல. டிட் நாட் ஃபிக்ஸ்டு
அண்ட் ஸோ அவர் ரேண்டமாக பிளேஸ் பண்ணுறார் குரூப் 1ல் அண்ட் ஸோ பிளேஸ்ட் இன் குரூப் 1. ஓகே, ஃபர்ஸ்ட் லிமிடேஷன் இதை ஹைட்ரஜன் வந்து டிட் நாட் ஃபிக்ஸ்டு, பட் இவர் வைக்கணுமே, ஒரு இடத்துல வைக்கணுமே, ஹைட்ரஜனை வைக்கணுமே அப்படின்றதுக்காக குரூப் 1ல் போய் வச்சுட்டாரு. அண்டு இவர் பீரியடில் நம்ம ஏர்லியராக சொன்ன மாதிரி நியூலாண்ட் பீரியடில் எத்தனை இருந்தது, 56 எலமெண்ட் இருந்ததா? நியூலாண்ட் பீரியடில் எத்தனை எலமெண்ட் இருந்தது? 56 எலமெண்ட் ஆர் டிஸ்கவர்ட். இப்போ மெண்டலீவ் பீரியடில் எவ்வளோ இருந்ததுன்னா 63 எலமெண்ட். இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஒன்லி 63 elements are discovered. Only 63 elements are discovered after Mendeleev period. So tell this period போடலாம். Tell this period. ஓகேவா? ஸோ அப்புறம் ஹைட்ரஜன் வந்து did not fixed and so he placed it in a group 1. ஓகே, அப்போ ஹைட்ரஜன் ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஏதாவது நான் மெட்டல். ஹைட்ரஜன் வந்து ஒரு நான் மெட்டல், பட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மெட்டல் மாதிரி இருந்தது. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் மெட்டல் மாதிரி இருந்ததுனால அவர் குரூப் 1ல் பிளேஸ் பண்ணிட்டார். வை இந்த கொஷின் இப்படி கேட்கலான்னா, ஹைட்ரஜன் பீயிங் எ நான் மெட்டல், வை மெண்டலேவ் ஃபிக்ஸ்ட் இட் இன் த குரூப் 1 அப்படின்னு கேட்பார். அப்படின்னு கேட்கப்பட்டால் ரீசன் வந்து இதுதான், பிகாஸ் ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டிஸ் மற்ற மெட்டாலிக் எலிமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸோட சிமிலராக இருந்தது. அதுதான், அதனால் ஹைட்ரஜன் வந்து குரூப் 1ல் பிளேஸ் பண்ணார். ஸோ ஓகேவா? ஸோ ஹைட்ரஜன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் resembled certain metallic elements properties. ஸோ அதனால தான் ஹைட்ரஜன் வாஸ் பிளேஸ்ட் இன் குரூப் 1. ரீசன் ஃபார் பிளேசிங் ஹைட்ரஜன் குரூப் என்னன்னா, ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டிஸ் சர்டன் மெட்டாலிக் எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸும் சிமிலராக இருந்தது. ஓகே, அப்புறம் ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது, ரொம்ப ரோல் ஆகுது. General formula, the general formula for oxides and hydrates, இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சைட்ஸுக்கு R2O அண்ட் ஹைட்ரேட்ஸுக்கு RH அப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. ஸோ இவரோட சார்ட்டில் பாருங்கள், இங்கே R2O RH இருக்கா, RO RH2, R2O3 RH3. இது ஆக்சுவலாக டீட்டெயிலாக நம்ம பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, நமக்கு ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஆக்சைட்ஸ் அண்ட் ஹைட்ரேட்ஸ். ஓகேவா? மொத்தம் 8 இருக்கும் ஆக்சைட்ஸ் அண்ட் ஹைட்ரேட்ஸு. இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இவரோட பீரியடில் 8 குரூப்ஸ் இருந்ததுன்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. எட்டு குரூப்ஸ் இருந்திருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் டு 7th குரூப்பு யார் இருந்தாங்கன்னா, நார்மல் மெட்டல். ஓகே, அப்போ 8th குரூப்பில் யார் இருந்திருப்பாங்க? மொத்தம் 8 குரூப்புன்னு சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட்லேருந்து 7th குரூப்பில் நார்மல் மெட்டல் இருந்தாங்கன்னா, 8th குரூப்பில் டிரான்சிஷன் மெட்டல்னா அண்ட் தோஸ் மெட்டல்ஸ் will have both metallic and non-metallic எலிமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால் 8th குரூப் வந்து டிரான்சிஷன் மெட்டல்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னொரு 2 விஷயம் இருக்குது. என்னென்னா, இவர் பண்ணதில் ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ், இது லிமிடேஷன்ஸில் வராது, இது ஆடட் அட்வான்டேஜ் வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள். என்னென்னா, இவர் பர்பஸாகவே சில ஸ்பேசஸ் விட்டுருந்தார். புதுசாக ஃப்யூச்சர் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த எலமெண்ட்டை கொண்டு வந்து அந்த பிளேஸில் உட்கார வச்சிடலாம் அப்படின்னு. ஸோ he left some spaces for newly discovered elements. இனிமேல் ஃப்யூச்சரில் கண்டுபிடிப்பாங்கன்றதை ப்ரெடிக்ட் பண்ணி அவரோட டேபிள்லேயே அங்கங்கே ஸ்பேசஸ் விட்டு வச்சுருந்தார். நியூலி டிஸ்கவர்ட் எலமெண்ட்ஸ்.
இதில் கொஷின் எப்படின்னு கேட்கலாம், எந்த சயின்டிஸ்ட் அவர் பீரியாடிக் டேபிளில் புதுசாக டிஸ்கவர் பண்ணுற எலிமெண்ட்ஸ்க்கு ஸ்பேசஸ் விட்டுருந்தார் அப்படின்னு கேட்டால் நம்ம கண்ணை முடிட்டு மெண்டலீஃப் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மேஜர் ட்ராபேக் அப்படின்னு எல்லா சயின்டிஸ்ட்டும் அதுக்கு அவருக்கு அந்த சயின்டிஸ்ட்லாம் சொன்னதுன்னா அவரால் ஐசோடோப்ஸோட பொசிஷனை ஸ்பெசிஃபை பண்ண முடியல. ஸோ ஹீ couldn't express the position of isotopes. ஸோ இதுதான் ஜென்ரலாக சொல்லப்போனால் நம்ம இப்போ வந்து ஒரு ஏன்ஷியன் பீரியாடிக் டேபிளோட எவல்யூஷன் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணது டாபரேனியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், லா ஆஃப் ட்ரையரில். நெக்ஸ்ட்டு பார்த்தது நியூலாண்டை பார்த்தோம், இப்போ மெண்டலீஃப் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து வில் பி சீயிங் எஸ் பார்ட் 2 ஆஃப் பீரியாடிக் டேபிள் ஒரு வீடியோ லெக்சரில் பார்த்துடலாம் நம்ம. ஸோ இப்போ பார்ட் 1 பொறுத்தவரை இவ்வளோ தான். பார்ட் 1 ஒரு 3 சயின்டிஸ்ட் பற்றி பார்த்தோம். ஹவு த பீரியாடிக் டேபிள் ஹேஸ் பின் எவால்வ்ட் ஃப்ரம் இட்ஸ் ரூட் அப்படின்னு பார்த்தோம், ஃப்ரம் ஆரிஜின், ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். அண்டு ஹோப் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் டோன்ட் எவர் ஃபர்கெட், நான் ரிப்பீட்டடாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது ஒரே விஷயம் தான், டேக் யுவர் ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். வீடியோ எடுக்கிறது, நீங்கள் வீடியோ பார்க்குறது ஜஸ்ட் லைக் தட் இங்கே ஸ்டோர் ஆக அப்புறம் நாளை பின்ன மறந்துடும். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஹிண்ட் மாதிரி நோட்ஸ் எடுங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் இன் ஃப்யூச்சர் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப, ரிவிஷன் பண்ணுறப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன ஒரு வார்த்தையுமே ஒரு சென்டென்சஸுமே இந்த லெக்சர் பொறுத்தவரை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா லா ஆஃப் ட்ரையரில் எந்தெந்த எலமெண்ட்ஸ் யாரோட சேர்ந்துருப்பாங்க அப்படி கேட்டது, அப்புறம் நியூலாண்டில் எத்தனை இருக்கும், எத்தனாவது எலமெண்ட் எந்த எலமெண்ட்டை ரெசம்பிள் பண்ணோம், இது லாஸ்ட் எலமெண்ட்டு, கால்சியம் இஸ் த லாஸ்ட் எலமெண்ட் நியூலன்ஸ் லா ஆஃப் ஆக்டேவில். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சொன்ன ஒரு வார்த்தையும் ஒரு சென்டென்ஸையுமே வந்து எக்ஸாமினர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் தான். அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்குறப்போ ஒரு கொஷின் 2 கொஷின் தெரியும், பட் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தாவே என்டையர் கொஷினரி கான்செப்ட்ஸ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வித் திஸ் we will conclude this video session of periodic table part 1. அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வில் பி சீயிங் அபவுட் மாடர்ன் பீரியாடிக் டேபிள், மோஸ்ட்லி எப்படி அதை ஃபைண்ட் பண்ணார், எப்படி டிஸ்கவர் பண்ணார், அதுக்கப்புறம் மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் இருக்கிற பீரியாடிக் ட்ரெண்ட் என்னது, அயனைசேஷன் எனர்ஜின்னு என்ன, அயனைசேஷன் பொட்டன்ஷியல் என்ன, அட்டாமிக் ரேடியஸ்னா என்ன, அந்த மாதிரி எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, இதெல்லாமே வந்து வில் பி சீயிங் இன் பார்ட் 2 ஆஃப் பீரியாடிக் டேபிள் லெக்சர் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சவங்க ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ, புரிஞ்சவங்க ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் who are preparing for their government exams, and don't ever forget to subscribe to Infovers. And with this we'll quit this session. So next part 2ல பார்க்கலாம். Until then it's bye from உங்களில் ஒருவன். டாடா, பை பை and take care.